பழையன கழிதல் புதியன புகுதல்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். இதுக்கான காரணம் என்ன? ஏன் அந்த போகி பண்டிகையை வந்து நம்ம தொடர்ந்து அந்த பொங்கலுக்கு முன்னாடி கொண்டாடுறோம்? அழகான விஷயம் இது. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த காலத்திலேருந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் சொன்னோம்னா, இந்த இதில் வந்து உத்தராயணம், தட்சிணாயனம்னு 2 இருக்குது. சூரியன் வந்து வடக்கு போய் போகிறது வந்து உத்தராயணம். சரி. தெற்கு நோக்கி வர்றது வந்து தட்சிணாயனம்னு சொல்லி ஒரு 2 விஷயம் இருக்குது. அப்போ வந்து இப்போ இப்போ இந்த தை மாதங்கிறது தை முதல் வந்து ஆனி மாதம் வரைக்கும் வந்து போகக்கூடிய காலம் வந்து உத்தராயண காலம் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த உத்தராயண காலத்தில் வந்து செய்யக்கூடிய முதல் தொடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. முதல் தெய்வம்ங்கிறது யார்? சூரியன். சூரியனை தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம். முக்கியத்துவம் கொடுத்து சூரியனை வச்சு தான் எல்லாம் மையமாக வச்சு பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா, இது புதிய தொடக்கம் பிகின் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு வேண்டி என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட என்னென்ன பழைய சாதனங்கள் இருக்கிறதோ, நம்மக்கிட்ட என்னென்ன பொருள்கள் வீட்டில் இருக்கிற பொருள்கள் எல்லா பொருள்களையுமே துணிமணி ஆகட்டும், ஆகாத பொருள்களாகட்டும் எல்லா பொருள்களையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமப்புறத்தில் கொண்டு போய் அப்புறப்படுத்திடுவாங்க. ஏதோ ஒரு பக்கம் கொண்டு அப்புறப்படுத்திட்டு, வீட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னால எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஒயிட் வாஷ் பண்ணுறதோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரக்கு தான் ஒயிட் வாஷ் பண்ணுறது.